சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம். வானத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூமிக்குரிய மேடிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேடிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மகிமையும் வேறே. அல்லேலூயா. இங்கிலீஷில் படிக்க 1 Corinthians 15 chapter 40 words. வெரி குட். கையை தட்ட. அல்லேலூயா. இங்கிலீஷில் சூப்பராக போடுது. ஹெவன்லி பாடி, எர்த்லி பாடின்னு போடுது. ஹெவன்லி பாடி அதனுடைய குளோரி வேற, எர்த்லி பாடி அதனுடைய குளோரி வேலை, அது குளோரி வேறன்னு சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஹெவன்லி பாடி இருந்தது. அதுக்கு பேர் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். நமக்கு எர்த்லி பாடி, ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமையற்று போனது பூமிக்குரிய சரீரம். அந்த ஹெவன்லி பாடி வச்சுக்கிட்டு, ஹெவன்லி பிளட் வச்சுக்கிட்டு இயேசு எல்லா வியாதியும் சுகமாக்கினார். அல்லேலூயா. அந்த ஹெவன்லி பாடி தான் நம்மளை உண்டாக்கினார். வானத்து இது மாதிரி 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் வானத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூமிக்குரிய மேடிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேடிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேடிகளுடைய மகிமையும் வேறே. பூமிக்குரிய மேடி, வானத்துக்குரிய மேடினா சரீரம். அப்போ இங்கிலீஷில் படிமா சத்தமா. இங்கிலீஷில் படி. 1 Corinthians 15:40. இப்போ படிச்சு அந்த வசனத்தை படி. அப்போ ஹெவன்லி பாடியை சிலுவையில் உனக்கு கொடுக்குறாரு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் முழுதும் அவர் ஹெவன்லி பாடி தான் கொடுக்குறாரு. ஹெவன்லி பிளட்டு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அதனால் எர்த்லி பாடி உனக்கு இருந்துச்சுனாக்கா உனக்கு வியாதி வரும். எர்த்லி பாடி பூமிக்குரிய சரீரம், பரலோகத்துக்குரிய சரீரம். பூமிக்குரிய வார்த்தையை பேசினா பிசாசு வருவான், பரலோக வார்த்தையை பேசினா பிசாசு ஓடிடுவான். பரலோக வார்த்தை ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், தேவ நீதி ஒழித்தேதல். தேவன் தனக்கு உலகத்து பேச அது ஹெவன்லி வேர்டு, எர்த்லி வேர்டு, பூமிக்குரிய வார்த்தை, நன்மத்தேம வார்த்தை, நன்மார்க்கம் துன்மார்க்கம். அந்த கனியை புசித்ததுமே இந்த பாடி எர்த்லி பாடியாக இருந்ததுமே கண்ணு குண்டாயிடுச்சு, காது செவிடாயிடுச்சு, கையை குஷ்ணமாயிடுச்சு, ஆற்று, லங்ஸு, கிட்னி எல்லாமே பைதாகி போச்சு. இப்போ எல்லாருக்குள்ளே எர்த்லி பாடி தான் இருக்குது. ஹெவன்லி பாடி யார்கிட்ட இல்லை. இயேசு மத்தேயு, மார்க், லூக்கா போது எங்கும் சுற்றி தெரிந்தார். எல்லாருமே இருப்பார். பவுல் 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் வானத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூமிக்குரிய மேடிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேடிகளுடைய மகிமையும் வேற, இயேசு சரீரத்துடைய மகிமையே வேற. அது ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஸ்கின்னு, ஜீவ ஹை. அப்போ எல்லாம் ஜோயே, ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம். தேவன் தனக்கு ஒன்று தான் பரலோகத்துக்குரிய சரீரம். அப்போது பரலோகத்துக்குரிய சரீரமும் உண்டு, பூலோகத்துக்குரிய சரீரமும் உண்டு. இயேசு அந்த பரலோகத்துக்குரிய சரீரத்தை வச்சுக்கிட்டான் எங்கே போனாலும் வியாதியை சுகமாக்கிறாரு. அந்த பரலோகத்துக்குரிய சரீரத்தை சிலுவையில் குத்துக்கிறார். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சத்தப்பானு. பூமிக்குரிய சரீரத்தை கொடுக்குறாரு. ஜீவ அப்பம், ஜீவ சரீரம். திருவிதாரம் பார்த்துக்கிறீங்களா? இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் எடுத்து திருவிழாவில் பங்கெடுக்கிறவங்களுக்கு இந்த அப்போ சரீரமாக இருக்கிறது. அது என்ன சரீரம்? பூமிக்குரிய சரீரம் கிடையாது, பரலோகத்துக்குரிய சரீரம். மன்னா இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. நானே ஜீவ அப்பம், ஜீவ ரத்தம். நம்ம ரத்தம் பூமிக்குரிய ரத்தம், நன்மத்தையும் அறியத்தக்க ரத்தம். சாகவே சாவாய். வியாதி கண்டிப்பாக வரும், அட்ரஸ் கேட்டுட்டு வரும், கொள்ளை நோய் வரும்,
திருடவும் கொள்ளவும் அழிக்கத்தான காரியத்தை செய்வான். நன்மத்தை என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், துர்குணத்தில் உருவானேன். அப்போ பாவ சரீரம் இருக்கிறதுல கண்ணு கூடாயிடும். இப்போ பாரு, லூக்கா 18ஆம் அதிகாரம் இருக்க, இங்கே ஒருத்தன் கண்ணு கூடாகி போச்சு. இந்த கண்ணுக்கு பரலோக கண்ணை கொடுக்குறாரு. எவல்டி கண்ணை கொடுக்கும்போது அவன் கண்ணு சுகமடையதை பார்க்குறோம். லூக்கா 18:35 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன்னெடுப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். இயேசு நின்றுட்டாரு. இயேசு யாரு? எர்த்லி பாடி கிடையாது, அவர் எவன்லி பாடி, பரலோகத்துக்குரிய மேடிக்கிறாரு. அவர் ஜீவ வார்த்தை. அவர் இயேசு நன்மத்தையும் அறியத்த கிடையாது. ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி எல்லாம் வச்சு சுற்றிக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியரு, கண்ணு குருடு, காது செவிடு, குஷ்ரோகம், ஆற்று லங்ஸ், எங்கே பார்த்தாலும் திரளான வியாதிகள். பூமிக்குரிய மேடி தான் வியாதி தான் இருக்கும். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்த போது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அப்போ பூமிக்குரிய சரீரத்தில் கண்ணு கூண்டாகி போச்சு. கண்ணு கெட்டுடும், காது கெட்டுடும், நாவு பூமியாயிடும், காது செவிடாயிடும். இது பூமிக்குரிய சரீரம். திருடவும் கொள்ளவும் ஆகிதான காரியத்தை செய்கிறான். அதனால் இங்கே இயேசு அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. உடனே பார்வையடைந்தானா. அப்போ என்ன பண்ணாரு? பூமிக்குரிய சரீரம் கண்ணு கூண்டாயிடுச்சு. ஏசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக தன் ஜீவ சரீரத்தை அவனுக்கு கொடுக்குறாரு, ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு, ஜீவ கண்ணை கொடுக்குறான். அவன் கண்ணை, ஜீவ கண்ணை தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உழுது கொடுக்கும்போது இந்த நொல்ல கண்ணு நீங்கி பசுத்தாவியா இருக்கி கண்ணு பூத்து கொண்டது. ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவசரம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை, அந்த அப்பனா திராட்சை ரசம். அந்த அப்பத்தில் சரீரத்தில் இருக்குது, எல்லாம் அழைவு இருக்குது, எல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். நான் நன்மத்தையும் சரீரத்திலே வாங்கி தரேன்னாக்கா காலமெல்லாம் மருத்துவமனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க வேண்டியது தான். குடிக்கிற தண்ணி எல்லாமே பூமிக்கு பிசாசு நன்மத்தையும் அறியத்தக்க உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். குடிக்கிற காற்று, சுவாசிக்கிற தண்ணி எல்லாமே நன்மத்தையுமே ஆகி போச்சு. ஷாவு இருக்குது. அதனால் கண்ணு கட்டும்போது, நரம்பு கட்டும்போது, எல்லாம் கட்டும்போது. நீ கிறிஸ்துக்குள் வந்துட்டா பரலோகத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைய ஜீவலோகத்துக்கு வந்துடுற. ஜீவ மார்க்கம், ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன பார்த்தோம்? பரலோகத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூலோகத்துக்குரிய மேடிகளும். சத்தமாக படி இங்கிலீஷில் 1 படிமா அது வசந்த 1 Corinthians 15 chapter 40. அப்போ பரலோகத்துக்குரிய மேனியும் உண்டு, பூலோகத்துக்குரிய மேனியும் உண்டு, வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. இப்போ இவனுக்கு வந்து ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் அவனுக்கு ஜீவ சுவாசத்தை வந்து ஜீவாத்மாவாகி ஜீவ விசத்துக்கடி பரலோகத்துக்குரிய மேனியில் தான் வச்சார். பரலோகத்துக்கு டூப்ளிகேட்டாக தான் ஏதேன்னா குட்டி சொர்க்கம். அது விழாவில் ஒரு பெண்ணை எடுத்து அவளை என்ன பண்ணார்? பரலோகத்துக்குரிய சரீரம், ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம். தேவன் தனக்கு ஜீவ விசத்துக்கடியிலே இருந்தாங்க. சாத்தானுடைய வார்த்தை கேட்டதுமே வானத்துக்குரிய சரீரம், அந்த பரலோகத்துக்குரிய எவல்டி பாடி, எத்லி பாடியாக மாறி ஒரு நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அங்கே தான் வியாதி வந்து நன்மத்தைய மாதிரி அந்த கடியை புஷிக்க நாளில் அப்புறம் புருஷனுக்கு கொடுக்குற அவ்வளோ எத்லி பாடி பூமிக்குரிய மேடி ஆகி போச்சு. அந்த ஆதாம் பிரகத்தெல்லாம் வியாதி. எங்கே பார்த்தாலும் நம்ம ஊரில் சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது.
உலகம் ஃபுல்லாக மருத்துவமனை, ஆயிரம் லட்சக்கணக்கான மருத்துவமனைகள். மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், எர்த்லி பாடி. அப்போது பவுல் சொன்னார் 1:15, வானத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூமிக்குரிய மேடிகளும் உண்டு. அப்புறம் இதில் 42 படிக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 42 படிமா. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவுள்ள சரீரம் அழிவில்லாததா வரணும்னாக்கா கிறிஸ்துக்குள்ள வரணும். கிறிஸ்து அழிவுள்ளவர் கிடையாது, கிறிஸ்து அழியாமை உள்ளவர். இங்கிலீஷில் படி 42வது வசனம், 1 கொரிந்தியர் 15:42. நல்ல சத்தமா படி. அழிவுள்ளது, அதுக்கு என்ன பண்ணு இங்கிலீஷில்? டெஸ்ட்ராய்டா. அழிவில்லாமைக்கு அதுக்கு இங்கிலீஷில் அழிவில்லாமல் தான். சொல்லு, ஏன்னு சொல்லு. அண்டர்ஸ்டாய்டு. வெரி குட். கையத்தை டல்லேலியோ. எல்லாம் அழிவுள்ள சரீரம். 38 வருஷமா வியாதியஸ்தன், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் விதைக்கிற ஜீவனை விதைக்கிற ஜீவ சர்வ ஜீவரத்தை விதைக்கும் போது அழிவுள்ள அந்த சரீரம் அழிவில்லாத சரீரமாக போயிது. 38 வியாதியஸ்த சுகப்படுத்தி எழுந்து நடக்கிறான். கையத்தட்ட அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தை அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். என்னத்தை விதைக்கணும்? நன்மத்தை விதைச்சா அழிவுள்ள சரீரமாகவே போட்டு கட்சி வலிக்கும். ஜீவ சரீரத்தை விதைக்கணும். எப்படி விதைக்கிறது? தேவனுக்கு விதைக்கணும். ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு விதைக்கணும். தேவ நீதிட்டு உழித்தல், பாவப்படி விட்டு நித்திய ஜீவன். கல்வார் சிலுவையில் நம்முடைய அழிவுள்ள சரீரத்தை ஏற்றுக்கிட்டாரு. பிதாவாகிய இயேசுவை கைவிட்டார், இவர் அவர் கைவிட பாவமாக்கப்பட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்ட சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்கால் ஒருவராக என்ன பண்ணவர்? அக்கிரமங்களை ஏற்றுட்டார். நம்மள மாதிரி ஆயிட்டாரு. இப்போ தலைமையில் கை வச்சு கவலைப்படல. எப்படி 3ஆம் நாள் இருந்தார் உயிரோட அழிவில்லாததா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ ரத்தத்தை விதைக்கிறார் பாரு. இங்க என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 15:42 மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லதாய் எழுந்திருக்கும். 3 நாள் எழுதிட்டாரு. அழிவில்லாததாய் எழுத்தாரு. ஜீவ சர்வ ஜீவ ரத்தமாக எழுத்தாரு. ஆதாமின் பார்த்து நன்மத்தையும் சரீரத்தை ஏற்றுட்டார் சிலுவையில். உன்ன மாதிரி என்ன மாதிரி எல்லா வியாதி வருது. தலைமையில கவிச்சு கவலைப்படல. உடனே ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை விதைக்கிறாரு. பிதாவுக்கு ஆவி ஊற்றி ஜீவ சரீரம் கொடுக்குறாரு. ஜீவ வார்த்தையை பேசுகிறாரு. அப்போது ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ அழிவில்லாததான் எழுந்திருப்பாய். எப்போ? மருத்துவர் உயிர்த்தல் நடக்கும்போது இப்போ இந்த உலகத்தில் அழிவில்லாத மனிதனாக இருப்பாய். மத்தேயு மார்க் லூக்கா முழுது நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அவன் ஒரு குஷ்ரோய்க்கு வரான். குஷ்ரோய் உடம்புலாம் கொஞ்சம் பழுத்த குஷ்டம். எனக்கு சித்தம் உண்டு, நல்ல மேய்ப்பன் அவர் தழுப்புகளை ஜீவ சர்வ தேவன் தர உலகத்துக்கு குத்தார் பாரு. உடனே குஷ்ரோய்க்கு நீங்கள் அவன் சுத்தமாகிட்டான். அப்போது பூலோகத்தில் இருக்கும்போது அழிவில்லாததான் இருந்தார். சிலுவில் அழிவுள்ள காரியத்தெல்லாம் ஏற்றிட்டு ஜீவ வார்த்தையை பேசி தேவ நீதி உயிர்த்தெழுதல் தேவன் தர உலகத்தை பேசி அழிவில்லாததாக எழுந்திருந்தார். நீ அழிவில்லாத வாழ்க்கையை வாழலாம், எவெல்லை வாழ்க்கையும் வாழலாம், எர்த்லி வாழ்க்கை, பாதாள வாழ்க்கை, டெவல் வாழ்க்கை வாழ்ந்தால் அழிவுள்ளதாக தான் இருக்கும். எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கோ எவ்வளோ படித்தீர் எவ்வளோ படிக்காது, எவ்வளோ உயர்ந்த குடும்பம் தான் ஆணோ பெண்ணோ உயர்ந்த தாய்ந்தோ, என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவானேன். குஷ்ரோகிய எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்ன பண்ணாரு? அழிவில்லாத சரி எவெல்லி பாடி வைக்கிறாரு. அந்த எவெல்லி பாடி உனக்குள்ளே இருக்குது. இயேசு உனக்குள்ளே ஜீவ சர்வ ஜீவரத்தம். அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுத்தா இந்த அழிவுள்ள பாடி நீங்கிட்டு பசுத்தாய் இறங்கி அற்புதம் நடக்கும். கையத்தட்டு அல்லேலூயா. இயேசு எவெல்லி பாடி. வானத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூமிக்குரிய மேடிகளும் உண்டு. பூமிக்குரிய வாழ்க்கை வாழாத அது ஆதாமின் வாழ்க்கை. நன்மத்தையும் அறியத்தக்க வார்த்தை, நன்மத்தையும் அறியத்தக்க கண்கள் இச்சமா ஜீவனத்தின் பெருமை, சுயநீதி அநீதி தேவனுக்கு காட்டு உலகத்தை அது பிசாசு விதைக்கிறது. பிசாசின் விதைய அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். ஜீவன விதை, ஜீவ சரீரத்தை விதை, ஜீவ சரீரம் ஆனத்தோடு சகல அதிகாரத்தை பிதாவாகி தேவனுக்கு கொடு. ஆதாம் முழு உலகத்தை கொடு. தேவ நீதி உயிர்த்ததில் கொடு.
அப்போ அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் நீ எழுந்திருப்பாய். அழிவில்லாத காரியங்கள் வாழ்க்கை. தரித்திரம் விதை எல்லை ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு முழுவத தரித்திரம். நீங்கள் ஜீவ அழிவில்லாத ஐஸ்வர்யம் உனக்கு கிடைக்கும். கல்வாசியில் தரித்திரத்தை ஏற்றுட்டாரு, சாபத்தை ஏற்றுட்டாரு, மரணத்தை ஏற்றுட்டாரு, பாதாளத்தை ஏற்றுட்டாரு. பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. பிதாவே இவருக்கு மன்னின்னு சொல்றாரு. ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாக்கு ஆவி ஊற்றி ஜீவன்ற வார்த்தை கவனிங்க. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவநீதி உயிர்த்தல் பிதாவாகி தேவனுக்கு கொடுக்கிறார். ஆதாம் முழு உலகத்துக்கு ஒத்தமே அழிவில்லாததா எழுந்திருந்தார். மத்திய மார்க்கால எங்க போனாலும் ஜீவ வார்த்தை. நான் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேற இருக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் பரிபூர்ண திருடனாகி பிசாசு நன்மை தீமை சரீரத்தை குத்துட்டான். ஆதாம் ஏவாள் வழியா குத்துட்டு திறறான். சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே திட்டான். அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான், அப்புறம் பாதாளத்தையும் கொண்டு போறான். நம்ம நன்மை தீமை காரியத்தை விதைக்கிறோம். தேவன் தனக்குள்ள விதைக்கிறது. நீ ஜீவ விதைய தேவன் தனக்குள்ள அழிவில்லாததா எழுந்திருப்பாய். பாவத்திலிருந்து மனத்திலிருந்து சாபத்திலிருந்து தரித்திர பாதாளத்திலிருந்து எழுந்திருப்பாய். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ இயேசு குஷ்ரோகியை சுகமாக்குறார். இயேசு என்ன பண்றாரு? குஷ்ரோகி அழிவுள்ள சரீரம். இவரு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. மத்திய 8 சீக்கிரம் எடுக்க. மத்திய 8, 1, 2, 3 படிக்க. ஒரு குஷ்ரோகி மத்திய 8 அதிகாரம் 1, 2, 3. மத்திய 8. அவர் மலையிலிருந்து இறங்கின போது இருக்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எவல்லி பாடி வந்து தொடுது. எட்லி பாடிய குஷ்ரோகி பாடிய எவல்லி பாடி குளோரி வேறையா, எட்லி பாடி குளோரி வேற. நன்மத்தையும் அறியத்தக்க சரீரத்தினுடைய குளோரி மகிமை வேற, ஜீவ சரீரத்துடைய மகிமை வேற. அப்போ இயேசு அவனை தொட்டு இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்ரோகி நீங்க அவனை சொல்ல. உடனே குஷ்ரோகி நீங்கிச்சு. அந்த ஜீவ பாடி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு குஷ்ரோகி ரத்தம் அப்படியே கூடால் மாதிரி ஆகிட்டு இருக்கான். இவன் ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு விதைக்குது. அப்போ என்ன பண்ணுது? மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் இருந்திருக்கும். இப்போ அழிவில்லாத சரீரம் குஷ்ரோகி உடனே நீங்கி சொஸ்தமாயிட்டான். இனி அதிக கீழே இனி பாவம் செய்யாதே. பாவம் செய்ய திருப்பி குஷ்டம் தான் வரும். தேவி நீதி ஜீவ மார்க்கத்திலே இரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தை அவளை நிலைத்துதான் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். அப்போ அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். என்னத்தை விதைக்கணும்? நன்மத்தையுமே விதைக்காத. திருப்பி அழிவு வாழ்நாள் அழிவு தான். பாவ சாபம் மறுபடி பாதாத்தையும் போய் சேர்ந்துரு. ஜீவ விசத்துக்கிட்டே விதை தேவனுக்கு விதை. ஆதாவது முழு உலக விதை. மருத்துவர் உயிர்த்து சாபத்திலிருந்து ஆசுவாதம், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம், பாவத்திலிருந்து தேவநீதி, பாதாத்திலிருந்து பரலோக ராஜ்யம், சுயநீதி அறிய தேவநீதிக்கு வா, கிறிஸ்துக்குள்ள வா. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாவது முழு உலகத்துக்கு கொடு. வானத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூமிக்குரிய மேடிகளும் உண்டு. அந்த 40வது மணிக்கு இங்கிலீஷில் 1 கொரிந்தியர் 15:40. ஒன்று கொரிந்தியர் 15:40. ஆமாம், எவெல்லி பாடி எத்லி பாடி. அதனுடைய குளோரி வேற, இதனுடைய குளோரி வேற. இயேசுவின் சரீரத்தின் குளோரி வேற, ஆதாமின் சரீரத்தின் குளோரி. ஆதாம் நன்மத்தை மக்கள் டெவில் குளோரி, பிசாசுடைய மகிமையாக போச்சு. அதனால தான் இயேசு எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனுக்கு நன்மத்தையும் வாழ்க்கையே வாழக்கூடாது. கண்டிப்பாக அட்ரஸ் கேட்டு வந்துடுவான். நாற்று இருக்கிற இடத்துல அட்ரஸ் கேட்டு வந்தா இல்லையா? கொசலாம். பூ இருக்கிற இடத்துல என்ன வருது? பட்டாம்பூச்சி. அது என்னது? பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது? தேடி எடுக்கிறதுக்கு வருது. நாற்று இருக்கிற இடத்துல வண்டு எல்லாம் புழுவெல்லாம் வரும். நன்மத்தை மரியத்தக்க ஆவிச்சுனாக்கா பிசாசு தேடிட்டு வருவான். திருடவும் கொள்ளும் அழிக்கத்தான். கிறிஸ்து இருந்தாக்கா பசு தாவியா தேவதூர்கள்லாம் வருவாங்க. கையை தட்டுக்க இல்லையா? அப்போ நீங்கள் ஜீவுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே.
ஆதாமுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படணும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 1 கொரிந்தியர் 15:40 மறக்காதீங்க. வானத்துக்குரிய மேடிகளும் உண்டு, பூமிக்குரிய மேடிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேடிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேடிகளின் மகிமையும் வேறே. நம்ம எல்லோரும் பூமிக்குரிய மேடியில் தான் பிறகு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற சரீரத்தில் வியாதி வரும், ஆபத்து விபத்து நாசம் மோசம் கொள்ளை நோய் அட்ரஸ் கேட்டு வரோம், தடுக்க முடியாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீ நீதிமானாகலாம், வானத்துக்குரியனா மாறலாம், பரலோகத்துக்குரியனா மாறலாம். ஆவிக்குரிய சரீரம் உண்டு, ஜென்ம சரீரம் உண்டு. அப்போ ஆவிக்குரிய சரீரம் தேவன் ஆவியாக இருக்கிற, ஆவியா காத்தா இருக்க தேவன் ஆவியா அளவற்ற அன்பு, ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீதி, பொறுமை, விசுவாசம், சாந்த, இச்சை அடக்கம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். அதை பிதா குமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. நன்மை தேம காரியத்தை ஜென்ம சுபாவம், ஜென்ம சரீரத்துக்கு வியாதி பிடிக்கும். சம்பாதி காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் கொடுக்கணும். வீடு கட்டின காசு, கல்யாணம் பண்ண வச்சிருந்த காசு, வாகனம் வாங்குற காசெல்லாம் இது லட்சக்கணக்கில் போகலாம். ஹாஸ்பிட்டல் போனால் வியாதி, ஸ்கேனு, ஆப்ரேஷனு லட்சக்கணக்கில் போய்டும். அதான் கிறிஸ்துக்குள் இருக்க ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இயேசுவே வழி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். வானத்துக்குரிய சரீரம் உண்டு, பூமிக்குரிய சரீரம் உண்டு. ஏதே தோட்டத்தில் ஆதி மனிதன் ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி தேவன் தம்முடைய சாயல் தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார். தோட்டத்தினுடைய நன்மத்தை மறியத்தக்க கனியும் செய்ய அதை தொடாத அதை பறி அது புஷிக்க நாளிலே ஷாகவே பூமிக்குரிய சரீரம் வந்துடும். ஷாகவே ஷாவ திருடத்து கொண்டது ஐக்கியமாக இருக்கும். இயேசு மத்திய மார்க் லூக்காவது எங்கும் சுற்றி இருந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்கி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, சபிக்கும் ஆசுதி, பகைக்கு நன்மை செய், சத்துக்களை ஒரு துன்பம் ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு, பரலோகத்துக்குரிய மேடிக்கு வா, பரலோகத்துக்குரிய வார்த்தை, ஜீவ வார்த்தை பேசு, இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பேசு, பரலோக ராஜ்யத்தை பேசு, தேவனுக்கு பேசு, தனக்கு பேசு. ஆதாம் வந்து முழுவதுக்கு பேசு. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும் சொல்லப்படுகிறது. இந்த குஷ்ணம் எல்லாம் ஆதாம் மூலமாக கனவீனம் உள்ளது, அழிவுள்ளதாக போச்சு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அது அழிவில்லாததாக எழுந்திருக்கிறது, கனமுள்ளதாக எழுந்திருக்கிறது பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்த்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அழிவுள்ளதாய் இரு படிக அழிவுள்ளதாய் இது விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாக 38 வருஷம் பலவீனமாகலாம் விதைக்கிறான். என்ன ஜீவசர தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு தான் விதைக்கிறது. இப்போ பலம் உள்ளதா எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ பலவீனம் உள்ளதாய் கிறிஸ்துவை விதை, கிறிஸ்து ஜீவனை பரலோகராய் தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு விதை. நீ பலம் உள்ளதாய் எழுந்திருப்பாய். கனவீனம் உள்ளவளாய் இருக்கிற கிறிஸ்துவ தேவன் தனக்கு கனமுள்ளதாய் மகிமை கனப்புற்ற எழுந்திருப்பாய். ஜாமோட பசுத்து விதாவே அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினைச்சு சொல்கிறோம். பயப்படாதே, கலங்காது, திகையாதே. இது நான் அல்ல, இயேசுவே எனக்கு. பவுல் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரலோக ராஜ்யம். ஆதாம் மூலமா பூமிக்குரிய சரீரத்தில் பிறந்துட்டான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்தார். யாரும் தவிர்க்கும். ஆதாம் வழியா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா 5 கண்டத்தில் வானத்துக்கு பூமி மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமானாக்க. கிறிஸ்துவேசுக்குள் வந்தால் ஜீவ மார்க்கம், நன்மத்தை மறியத்தக்கூடிய நானே வழி சத்தியம் ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதி, ஜீவ வாக்கு தத்தங்கள், தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. பிசாசு பாவத்து மரணம், அந்த பாவ சரீரம் மரண சரீரம் தேவன் தருவதா பிசாசு அழிக்கிறது, கொண்டது, தரித்திர வியாதி, சாபம், முடிவு, பாதாளம், சீரியஸான பேட்டரி. கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுதல், பாவத்துக்கு பரிகாரம், தேவ நீதி மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தல், தரித்திர எல்லையற்ற சாபத்துக்கு எல்லையற்ற ஆசுவாதம், பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யமாகிறாரு. அவர் வானத்துக்குரியவராக இருக்கார், பரலோகத்துக்குரியவராக இருக்கார். பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு இந்த கன்னி மரியாள் பசுத்தால் கருத்தெடுத்து இந்த உலகத்தில் ஜீவ சொல்ற ஜீவரத்தமாக அந்த கல்வாசி இல்லை, அந்த ஜீவ சொல்ற ஜீவ வானத்துக்கு சகல அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுக்கு சாப்பிட்டவாக தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு கொடுக்கும்போது கனமுள்ளதாக இது கனவீனம் உள்ளதாக எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாக பலமுள்ளதாக எழுந்திருக்கும். வானத்துக்குரிய சரீரமாகி பூமிக்குரிய சரீரமாகி பரலோகத்துக்குரியவனாய் மாறுவாய். பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க. இயேசு எங்கும் சொல்லி தந்தார், எங்கும் சொல்லி இந்த பிசாசின் பலமில் ஆகப்படி யாவரையும் குணமாக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு
கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் இருந்திருக்கும், மகிமையுள்ளதாய் இருந்திருக்கும். என் வாழ்க்கை மகிமையுள்ளதாக இருக்கணும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஜீவரம் தேவன் தற்காத பலமுள்ளதாய் இருந்திருக்கும். கர்த்தரின் பலன் ஜீவன், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், மகிமை, கனம், புகழ்ச்சியுள்ளதாக இருக்கிறதாவே. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் ஏப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதாவே. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் எண்ணில் என் வார்த்தைகளுடைய நிலைத்தினால் மிகுந்த கடிகளை கொடுப்பார் சொல்லுகிறதாவே. கிறிஸ்துவே நிலைத்தவன் அளவற்ற இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்கள் ஆதியாவில் இயேசு சாம தேவனி இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாரம் வாய்நாளாக வெளிப்படுத்தி இடைவிடாமல் எக்காவது வெளிப்படுத்துகிறதாக. பூமிக்குரியலாக இருந்த நாங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக ஆவிக்குரியவர்களாய் மாறுபடி ஜெபிக்கிறதான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியை சிந்தியோ ஜீவன சமாதானம். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியில் தேவ நீதி இயேசு சாமண்ட பரலோக ராஜ்யமே இருக்கிறதாவே. அந்த பிதாகுமார் பசு ஆதாம் முழு வாய்நாளாக வெளிப்படுத்தி இடைவிட எக்காவது வெளிப்படுத்த பசுத்தாய்க்கு தேவதூர் பணிவிடை செய்து எல்லா சாப பாவம் மன பாதாளத்தை வெளியிலாக்கப்பட ஆசிரியர் நித்திய பரலோகராஜ் பூமியில் பரலோகம் பெற்றுக்கொள்ள செய்திக்கு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறார். செங்கு சுட்டி தந்தார் விசுவாசின் வல்ல யாவர் தன் ஜீவசர ஜீவர தேவதர் அசுத்தாய் பசுத்தாய் ஊழி செய்து நாங்கள் குடும்பப்பட்ட தேசங்களை கடந்து சென்று இயேசு ஜீவன் பரிவு தேவதற்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் ஊழிய செய்ய எல்லாம் பாவம் செய்து தேவ மகிழ்வு ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறாங்க. கிராமத்தோறும் பட்டணத்தோடு சேர்ந்து செய்தியை கேட்குற ஒவ்வொன்றைய பயன்படுத்தி ஒரு மாபெரும் கொண்டு வருக்கார் நடிச்சிருக்கிறார். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பூமியிலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். அப்படியே கர்த்தருக்கு பயவுண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் கேட்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தியை ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமிஷம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் வாக்கில் பெரிய காரியம் செய்வார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 13/8/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. செய்தியை கேளுங்கள். இந்த சேனலை கடைசி நாள் ஏப்ரல் 1 என்று செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.